குமரி தமிழ் கற்போம் பதிவு 2. குமரி தமிழை அதன் அடித்தளத்திலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டுமெனில் உயிரெழுத்துக்கள் பேச்சின் மூச்சாய் அதன் உயிர் சுவடியாய் இருப்பதை காணலாம். சொல்லாடல்களின் முன் உயிரெழுத்துக்கள் நின்று அதற்கு உயிரூட்டம் தருவதை காண்போம். அ ஆ என்னும் உயிர்கள். அ ஆ ஒரு ஆடு மலத்தி தள்ளுவாய். ஆ கொல்லாமே இது கதை. ஊ என்னும் உயிர் பெரிய இவனா என்ற பொருளில் இவன் என்ன இவிடத்தைக்கு வலிய ஊவா, மற்றவனுக்கு வலிய ஊன்னு நினப்பு கேட்டியா. ஏ என்னும் உயிர் ஏ என்னத்தை செல்லுதியா. ஐ என்னும் உயிர் ஐ எக்கு பங்கம். ஐயே என்னத்தை செஞ்சு வச்சிருக்கேன். ஐ வியப்பாகும் என்ற தொல்காப்பிய வரிகளின்படி ஐ பிள்ளை பறந்தாச்சா, அப்பாயாச்சு வெலசியாச்சு இப்படி போ. ஓ என்னும் உயிர் ஆம் என்ற பொருளில் வா 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 உள்ளதியன் வா மக்கா வா வா வாம்பிள்ள வா வா. என் உயிர் தமிழ் உயிருறவே குமரி தமிழின் ஆழம் நீவீர் நினைப்பதற்கும் அப்பாற்பட்டது. குமரி தமிழை ஏதோ ஒரு வட்டார தமிழ் என குறுக்குவதையும் அதனை மலையாளம் கலந்த கலப்பு தமிழ் என நிசமறியாது பிதற்றுவதையும் நிறுத்திவிட்டு என்னோடு சேர்ந்து உறக்க உரையுங்கள். குமரி தமிழ் கொச்சை தமிழ் அல்ல, கலப்பு தமிழும் அல்ல, முதலாதி மொழியின் முதல் ஆதி வடிவம். தொடரும்.